வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஜீரோதால எப்படி ஒரு ஃப்ரீயாக ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வீட்டில் இருந்தே மொபைல் மூலியமாக வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ஓப்பன் யுவர் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லீவ் யூடியூப் அப்படின்னு கேட்கும். எஸ் லீவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஜீரோதாவோட அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் 6 டிஜிட்டில். அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா இமெயில் வந்து வெரிஃபை ஆயிரும். இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டைரெக்டாக இமெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த இமெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கீழே பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இயர், ரெண்டாவது மந்த், மூணாவது டேட் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன செக்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குது. ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. அதுக்கடுத்து ஆதார் கேஒய்சி அப்படிங்கிறதுல கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டிஜிலாக்கரில் வந்து கனெக்ட் ஆகும். எப்போயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த லிங்க் ஆகிருக்க நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கேப்சா இருக்கும். ஸோ அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு. அது உங்களோட அப்பா நம்பராக இருக்கலாம், இல்லை அம்மா நம்பராக இருக்கலாம். ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஜிலாக்கரோட 6 டிஜிட் பின் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் 6 டிஜிட் பின் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்து டிஜிலாக்கர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபர்காட் செக்யூரிட்டி பின் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜ்லேயே புதுசாக வந்து ஒரு 6 டிஜிட் பின் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம புது பின் வந்து இங்கேயே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பின்னை வந்து மறந்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே பாருங்கள் புதுசாக பின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள், செட் யுவர் டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு பிடிச்ச 6 நம்பர், அதாவது நம்பர் ரிப்பீட்டடாக வரக்கூடாது, 6 நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே இஸ்யூடு டாக்குமெண்ட்ஸில் ஆதார் கார்டு, கீழே பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு இல்லையா, அது ரெண்டையும் டிக் மார்க் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அலோ அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகும். டிஜிலாக்கர் வந்து கனெக்ட் ஆகும். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸ்டெப் 3க்கு வந்துட்டோம். இதில் நம்ம சும்மா பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்பாவோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள், அம்மாவோட நேம், மெரிட்டல் ஸ்டேட்டஸில் சிங்கிளா மேரிடா, உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இப்போ நீங்கள் புதுசாக இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதை நம்ம அக்யூரேட்டாக கொடுக்கணும்னு தெரில, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓகேங்களா கொடுங்க. ஆக்குபேஷன்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டா, இல்லை வீட்டில் இருக்கீங்களா, இல்லை ப்ரைவேட் செக்டரா, இல்லை நான் வந்து ஏதாவது நான் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை நான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கங்க. ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டில் குவார்ட்டர்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஆர் யூ பாலிட்டிக்கலி எக்ஸ்போசர் பெஷனில் நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். அதாவது ஜீரோதா அக்கௌண்ட்டை நம்ம பேங்க்கோட லிங்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேங்க்லேருந்து ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி, இப்போ லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட்டில் யூபிஐ வழியாகவும் லிங்க் பண்ணலாம், நீங்கள் டீட்டெயில்ஸை மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணலாம். ஸோ நீங்கள் யூபிஐ வழியாக என்ட்ரு பண்ணாலும் சரி, இல்லை மேனுவலாக என்ட்ரு பண்ணாலும் சரி, கீழே அசிஸ்டட் பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ZMPUCD அப்படிங்கிற இந்த கோடை வந்து மறக்காமல் என்ட்ரு பண்ணுங்கள். இது தமிழ்நாடோட கோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டீட்டெயில்ஸை வந்து நான் மேனுவலாகவே உங்களுக்கு என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இங்கே உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து வெப்காம் வெரிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு செல்ஃபி எடுக்கும்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 டிஜிட் நம்பர் ஷோ ஆகும், அதை நம்ம பேப்பரில் எழுதி காட்ட வேண்டியது இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் செல்ஃபி எடுத்தால் போதும். செல்ஃபி எடுக்கும்போது நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டில் யாரும் நிற்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃபி மட்டும் எடுங்க. செல்ஃபி எடுத்துனா கீழே கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இம்பர்சன் வெரிஃபிகேஷன் IPV ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ் போகும். இங்கே சிக்னேச்சர் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த சைன் இருக்கு இல்லையா, பேனா சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேலேயே உங்களோட சைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே போடுங்க அப்படின்னு. ஸோ இந்த கட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டச் செல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே டிஸ்பிளேலேயே வந்து நீங்கள் உங்களோட சைனை போட்டுடலாம். ஓகேங்களா. இல்லை சார் நான் லேப்டாப்பில் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வருது இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேயில் சைன் போடுறா இருந்தாலும் டிஸ்பிளேயில் வந்து சைன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேனுவலாக எப்படி போடுவீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. தப்பாக போட்டுட்டிங்கன்னா ரீடு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அழிச்சிட்டு நீங்கள் திரும்ப சைன் போட்டுட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பேங்க் ப்ரூஃப். இந்த பேங்க் ப்ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அதை அப்லோடை கிளிக் பண்ணோன்னே கேமரா அப்லோடு ஃபோட்டோஸ்னு வரும். கேமரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆட் நாமினி வரும். ஸோ நாமினியை நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் ஆட் பண்ணலாம், இல்லை நோ டூ திஸ் லேட்டர்னு கொடுத்துட்டு அப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபைனல் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் பண்ணணும். கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். ஸோ அந்த OTP என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி PDF ஓப்பன் ஆகும். கீழே சைன் நவ் அப்படின்னு கொடுங்க. இந்த திரும்ப அகைன் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ கொடுத்துட்டு ஆதார் அந்த கீழே உள்ள டிக் மார்க்கை வந்து எனபிள் பண்ணிவிட்டு கெட் OTP கொடுத்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். ஸோ அந்த OTP என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சைன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகேங்களா. நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து 2 தடவை நீங்கள் பண்ணணும். சேம் ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணி OTP வரும், அகெயின் நீங்கள் 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா. 2 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி வந்து இங்கே ஷோ ஆகும். கீழே லாகின் டு கைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களோட கைட் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வரும், அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா. அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரௌசரில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து நீங்கள் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைச்ச யூசர் ஐடியை போட்டுட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா ஆப் வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டே ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு மொபைலில் எப்படி ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலை, இல்லை நான் பாதியிலே வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே போல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறையா லேர்ன் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃப்ரீ கிளாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். அதில் ஃப்ரீ கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஜீரோதா ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.